மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம். குறிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், இதெல்லாம் குறிப்பாக நீங்கக்கூடியதுக்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். நமக்கு சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நிலை மாறி நமக்கு அவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய வகையில் சில சூழல்கள் அமையும். மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். சில விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் நடக்கிறது என்ற ஒரு சந்தோஷம். நீங்கள் தொழில் மாற வேண்டும் என்று நினைத்திருந்தால் நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய தினமாக இருக்கும். அனுகூலமான தினமாக அமைந்துவிடும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய சில மாற்றங்களில் சில தடைகள் இருக்கலாம். கவனமாக கையாள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல சூழல் கூட ஏற்படலாம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் சில ரிக்வெஸ்ட் வச்சிங்கன்னா, இப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மாறணும், இந்த மாதிரிலாம் சில கோரிக்கைகள் வைக்கும் பொழுது அது நல்லபடியாக அது கவனிக்கப்படும். அதனால் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல கூலி அப்படின்ற மாதிரி மன நிறைவை தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள் ஏற்பட்டு விலகும். தடைகளை கண்டு மனம் உடைந்து போகாமல் அதே ஒரு திறனோடு நீங்கள் செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். பெரிய அளவு பிரயத்தனப்படாமலே வெற்றியும் கிடைக்கும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தன வரவு சிறப்பாக இருக்கும். சில சுப செய்திகள், அதாவது திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த சுபங்கள் நிகழ்வதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டு, நல்ல பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு நல்ல அடிப்படை தினமாக இது அமையும். மனசுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான, மனசுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள், கவனமாக செயல்படுங்கள், நன்மைகளே ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து காணப்படக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சுபமான சில விஷயங்கள், அதாவது நம்ம குழந்தைகளுடைய முன்னேற்றம், எதிர்பாராத சில நன்மைகள், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா புதுசாக லேண்ட் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்வது போன்ற விஷயங்கள்லாம், அதுக்கான லோன், இதெல்லாம் வரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
சுப செலவுகள் என்பது ஏற்படலாம். அது மனதுக்கு நிறைவை தரும். குறிப்பாக குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ, இல்லை வளர்ந்த பெண்களாம் அவளுடைய திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ, இல்லை அந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுகளோ, நல்ல செய்திகளோ உங்கள் காதுகளுக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய, மன சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும், தடைகள் எல்லாம் நீங்கும். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேக்கன் ஃபார் கிராண்டட்னு. இது இப்படித்தான், இவர் எப்படி நமக்கு எதிர்ப்பாக இந்த சூழல் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் நமக்கு தடைகள் வந்தால் கொஞ்சம் தலை சுத்தம். அதனால் எதுலையுமே கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாக, நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது நம்மளுடைய உழைப்பு பின்னால் நமக்கு நல்ல பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நேற்றைய உழைப்பு நாளைய பலன்ற மாதிரி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செஞ்ச எந்த ஒரு காரியமும் வீணாகாது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். நண்பர்கள் ரொம்ப அனுகூலமாக செயல்படுவார்கள். தன லாபம், பூமி லாபம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லா விதமான லாபங்களையும் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக இது அமையும். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் முனைந்து செயல்பட வேண்டும். அசரத்தையாக இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். முனைந்து செயல்படும் பொழுது வரக்கூடிய நன்மைகளோ தீமைகளோ சரியான முறையில் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் செய்கிற தொழிலில் பெரிய அளவு வெற்றியோடு மட்டுமல்லாமல் தன லாபம், புகழ், பாராட்டுக்கள் இதையெல்லாம் சேர்த்து தரக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. ஒரு ஆத்ம திருப்தி என்பதை அடைவீர்கள். சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, தன விருத்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாடு பயணமோ இல்லை தெய்வ தரிசனத்திற்காக சில இடங்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கோ நீங்கள் திட்டம் போடுவீங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை செயலாற்றும் பொழுது தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதால நினைத்ததை விட சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள். அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் முதல்ல சிறு சிறு தடை ஏற்பட்டாலும் பெரிய வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அதி அற்புதமான தினம்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி இதையெல்லாம் ஒருங்கே காணக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. என்னென்னா சந்திராஷ்டம தினமாக இருப்பதால். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணும்போதோ இல்லை இந்த எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை கேட்டு தீர்வு சரியான முறையில் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயலாற்றும் பொழுது பிரச்சனைகள் தீரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லும்போது மூல நட்சத்திரங்களுக்கு
தடைகள் நீங்கி அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு தினம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டாலும் நன்மைகளை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சுபங்களை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு முழு மனதாக இறங்கி வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு செயலாற்றுவது, அது போன்ற ஒரு நிலை ஏற்படும். இப்போ நீங்கள் போய்ட்டு எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காரும் பொழுது ஒரு தராங்க கொஸ்டின் பேப்பர், அப்படியே முகம் மலர்ச்சி அடையும். என்னென்னா நம்ம படிச்சுட்டு வந்தது எல்லாம் இருக்கே அதில் அப்படின்னா, அது மாதிரியான ஒரு சூழலை அனுபவிப்பீர்கள். சந்தோஷமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை சாதிக்க முடியும். திருவோண நட்சத்திரங்களை கொஞ்சம் மதிமயங்கலாம், மனக்குழப்பம் வரலாம். கவனமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணம் சிறப்பான முறையில் ஈடேறும், புகழடைவீர்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டி வரும். சில நேரங்களில் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படும். பண வசதி என்பது நல்லபடியாக இருக்கும். அது வரதுனால சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். மொத்தத்தில் அனுகூலமான தினம், நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய தினம், உங்கள் எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிருப்தி உண்டு. இருந்தாலும் நல்ல பலன்கள் பரவலாக உங்களுக்கு ஏற்படும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரகாசமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கவலைகள் மறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள்னு சொல்லலாம். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் இருந்தவங்க இது வரைக்கும் ஏற்பட்ட லாஸஸை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகி நன்மைகளை தரக்கூடிய வகையில் சூழல்கள் மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல சூழல், இணக்கமான இனிமையான சூழல், வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு பிரகாசமாக அமையும்.